கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. 1 யோவான் 5:11-12 வாசிக்கிறோம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இயேசுவே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். எங்கே ஜீவன் உண்டோ அங்கே ஒளியும் உண்டு. ஆதியாகமம் 1:3-11 வாசிக்கிறோம். தேவன் முதலில் வெளிச்சத்தை உண்டாக்கினார், அதன் பிறகே ஜீவனை உருவாக்கினார். நாம் கிறிஸ்துவின் மூலமாய் ஜீவனை அடையும் போது அவருடைய ஒளியும் அடைந்து கொள்கிறோம். யோவான் 12:46 வாசிக்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய ஒளியை அடைய முடியும். இயேசுவை பின்பற்றுவோர் மட்டுமே உலகத்தின் இருளிலிருந்து விடுபட முடியும், பாவத்திலிருந்து விடுபட முடியும். யோவான் 8:12 வாசிக்கிறோம். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நாம் அவரை பின்பற்றும்போது உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். இந்த உலகம் இருளில் இருக்கிறது. பிலிப்பியர் 2:14 வாசிக்கிறோம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு வாழும்போது உலகத்திலே சுடர்களைப் போல நாம் பிரகாசிப்போம். அவருடைய வசனமே நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே அவர் நம்மை நடத்தி நம்முடைய இருளை மாற்றுகிறவராயிருக்கிறார். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் இருக்கிறது. அது அநேகருக்கு நம்மை ஒளியாக வைக்கும். 2 சாமுவேல் 22:29 வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட இருளுக்குள் வாழ்ந்தாலும் அவர் நம்மை வெளிச்சமாக மாற்றுவார். யோவான் 1:4 வாசிக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.